ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வடைகறி செய்ய போகிறோம். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை, 2 வெங்காயம், தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கு. இப்போ நம்ம சட்டியை வச்சு ஆயிலை ஊற்றுறோம். ஆயில் சூடானதும் சோம்பு போட போகிறோம். இப்போ ஆயில் சூடாகி வருது. கொஞ்சம் சூடானதும் நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்க்க போகிறோம். சோம்பு போட்டாச்சு, அது நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்து பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை அது சேர்த்துட்டோம். அதுக்கடுத்து கருவேப்பிலையை சேர்க்குறோம். நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அது கொஞ்சம் கலர் மாறும், ஒரு ப்ரௌனிஷாக கலர் மாற வரையும் நல்லா கிளறி விடணும். ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம், 1.5 ஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரையும் அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், கீறின பச்சை மிளகாய் 2 சேர்க்குறோம். நறுக்கி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அந்த வெங்காயம், பட்டை, ஏலக்காய், லவங்கம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு, பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்ப்போம். நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கரம் மசாலா 1 ஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்து நம்ம கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல் வரும், டேஸ்ட்டாகவும் வரும். எல்லா மசாலா போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலா. இப்போ நல்ல ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு மிக்சியில் அடித்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். அதை உதுத்தி போடணும். நல்லா உடச்சி விட்டு அதில் சேர்த்துடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி இன்னும் கூட சேர்க்கலாம், அது அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது ஆமாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வெந்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாகிடும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா வெந்து வரும். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. வடகறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் இறக்குனதுக்கப்புறம். அதனால் போதுமான தண்ணி தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். நல்ல மணமணக்கும் வீட்டு ஸ்டைல் வடகறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.